ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான்காவது எப்படி ஜெபிக்கணும்? போராடி ஜெபிக்கணும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. போராடினா என்ன தெரியுமா? நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுக்க, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடவே கூடாது. போராடி செபிக்கணும். ஆண்டவரே நீங்க செஞ்சுதான் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவிச்சினான்னு சொல்லி கண்ணீரோட போராடி செபிக்கணும். கண்ணீர் சிந்தி செபிக்கணும். சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். எப்படி முதல்ல என்ன செய்யணும்னா சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி செபிக்கணும். மூன்றாவது இடவிடாம செபிக்கணும். நான்காவது எப்படி செபிக்கணுமா? போராடி செபிக்கணும். கண்ணீரோடு போராடணும். ஒரு காரியம் வெற்றியாகலைன்னா அந்த காரியம் வெற்றியாகிற வரைக்கும் போராடணும். ஆண்டுகிட்ட போராடி கேட்கணும். போராடி செபிச்சதான் நம்ம கட்டாயம் காரியம் நிறைவேறும். போராடி செபிக்கணும். பரிசுத்த பவுல் செபிச்சிருக்காரு. அவர் சொல்ற பரிசுத்தவின் அன்பின் நிமித்தமா உங்களுக்கு சொல்ற, நீங்க என்ன செய்யுங்க? போராடி என்னோடு போராடி ஜெபம் பண்ணுங்க. போராடினா என்ன நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு காரியம் நமக்கு நடக்காம இருக்குது. ஒரு நம்ம உலக பிரபாத்துக்கோங்களேன், ஒரு காரியம் நமக்கு நடக்கல. வக்கீல்கிட்ட என்ன செய்வோம்? போயிட்டே இருப்போம். இப்போ வராத அப்படின்னு சொன்னா கூட என்ன போவோம்? அது போய் வக்கீல் பார்க்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? ஓயவே மாட்டோம். முக்கியமான ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டோம்? வக்கீல் விட்டு வராது. வக்கீல் சொல்றாரு வராதிங்க, சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது நம்ம போய் எப்படியாவது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? போராடுவோம். யாரை பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க, உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கள்ட்டாலும் சொல்லி எங்களுக்கு இப்படி கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடவே மாட்டோம். அதுபோல் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் போராடி செபிக்க வேண்டும். போராட்டமான ஜெபம். போராடி செபிக்கணும். கட்டாவே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்துதான் முடிக்கணும் ஆண்டவரை, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லைப்பா, கட்டாயம் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் சொல்லி கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு செபிக்கணும்.